வணக்கம். நான் யோகானந்த் பாண்டியன் பேசுகிறேன். நண்பர் ஒருவர் T20 வேர்ல்டு கப் கிரிக்கெட் பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது இருக்கிற முஸ்லீம் நாடுகளை சேர்ந்த கிரிக்கெட் டீமுக்கெல்லாம் ஆதரவாக பேசிக்கிட்டே இருந்தார். அப்போ கூட்டத்தில் 4-5 பேர் பேசிக்கிட்டு இருக்கும்போது அவர் மட்டும் அந்த மாதிரி ஒரு தனி தொனியில் பேசிக்கிட்டு இருக்கும்போது, நீங்கள் முஸ்லீமா அப்படின்னு கேட்டேன். ஆமாம் முஸ்லீம். இப்போ இவ்வளோ நேரம் அதனால தான் முஸ்லீம் நாடுகளுக்கு ஆதரவாக பேசிகிட்டு இருந்தீங்களா அப்படின்னு கேட்டவுடனே எல்லோரும் சிரிச்சிட்டாங்க. உடனே அவருக்கு ஒரு அவமானமாக போச்சு. உடனே அவர் பேச்சை திசை திருப்புற விதமாக மோடி கூட தான் பார்லிமெண்ட்டில் ஜெய் ஸ்ரீராம்னு சொல்லிட்டு இந்து கடவுள் பேரெல்லாம் சொல்லி பதவியேற்கிறாரு. ஜெய் ஸ்ரீராம்னு கோஷம்லாம் போடுறீங்க பார்லிமெண்ட்டில், அது ஒரு பொது இடம், நீங்கள் அங்கே இந்த மாதிரிலாம் பேசலாமா அப்படின்னாரு. இவர் பொது இடத்துல வச்சு ஒரு முஸ்லீம் நாட்டுக்கு முஸ்லீம்ங்கிறதுனால சப்போர்ட் பண்ணுறது தப்பு இல்லையா? பிரதமர் இந்த நாட்டில் பார்லிமெண்ட்டுக்குள்ளே பேசுனது தப்பான். உடனே நான் சொன்னேன், நான் ஒரு பதில் சொல்கிறேன், உங்களுக்கு கோவம் வராது அப்படின்னேன். இப்போ சொல்லுங்கள் பார்க்கலாம் அப்படின்னாரு. அவருக்கு என்னென்னா இந்த நாட்டில் எல்லாருக்கும் மூளை மழுங்கி போச்சுன்னு நினச்சிக்கிட்டாரா என்னவோ தெரில. உடனே நான் சொன்னேன், இது முதல்ல செக்குலர் நாடே கிடையாது, இது ஹிந்துஸ்தான். பாகிஸ்தான் ஒரு நாடு முழுக்க முழுக்க முஸ்லீம்களுக்காகவே தனி நாடாக வாங்கிக்கிட்டு போயிட்டாங்க. இப்போ மிச்சம் இருக்கிறது ஹிந்துஸ்தான், இந்துக்களுக்கானது. என்னுடைய சொத்துக்கள் இங்கே இருக்குது, என்னால் விட்டுட்டு இங்கேருந்து போக முடியாது அப்படின்னு சொல்லி நிறைய முஸ்லீம்கள் இங்கே தங்கிட்டாங்க. இன்னும் கூட தெளிவாக சொல்லணும்னா, பாகிஸ்தானுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக போய்கிட்டே இருந்தாங்க. ஒரு கட்டத்தில் பாகிஸ்தானில் போய் அங்கேருந்து அந்த தகவல் படி பாகிஸ்தானில் ஏழ்மை நிலைமை இருக்குது, நம்ம சொத்து பத்து இல்லாமல் இங்கே போய் இருந்து ஆரம்பத்திலேருந்து மறுபடியும் கஷ்டப்படணும், இங்கே இருக்கிற சொத்துக்களை விட்டுட்டு போய் கஷ்டப்பட முடியாது, இங்கேயே இருப்போம்னு சொல்லி சில பேர் இங்கேயே இருந்தாங்க. அன்னைக்கு பெரும்பான்மையாக இருந்த இந்துக்கள் அதை அனுமதிச்சாங்க பெருந்தன்மையோட. இந்த நிலைமையில் இந்திரா காந்தி எமர்ஜென்சி பீரியடில் 1975 இதே ஜூன் 25, அதாவது நம்ம பேசிக்கிட்டு இருக்கும்போது 50 வருஷம் முடிஞ்சு போச்சு, யாருடைய அனுமதியும் இல்லாமல் செக்குலர் அப்படிங்கிற வார்த்தையை இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்குள்ளே தன்னிச்சையாக அவங்க இஷ்டத்துக்கு பார்லிமெண்ட்டோடைய அனுமதி பெறாமல் அந்த மாற்றத்தை செய்கிறாங்க. ஒரு சாதாரண சட்ட மாறுதல் கொண்டு வரனாலே பார்லிமெண்ட்டோடைய அனுமதியை பெறணும். பார்லிமெண்ட்டில் இருக்கக்கூடிய உறுப்பினர்களுடைய 3/2 பேருடைய அனுமதி இல்லாமல் புதிய சட்டமே கொண்டு வர முடியாது. கான்ஸ்டிடியூஷனில் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் ஒரு மாற்றம் கொண்டு வரணும்னா இதெல்லாம் செய்யணும். இதுதான் மரபு, இதுதான் நடைமுறை. யாராவது அவங்க இஷ்டத்துக்கு மாற்றுறதுக்கு இது அவங்க வீட்டு டைரி இல்லை. அப்போ அந்த மாதிரியான ஒரு மாறுதலை அவங்க செஞ்சதாக சொல்லிக்கிட்டது சட்டப்படி செல்லாது. ஆனால் இந்த 50 வருட காலமாக அதை யாரும் கேள்வி கேட்காம இருந்ததுனாலேயே அது சரி என்று ஆகிவிடாது. இப்போ தான் இந்துக்களுடைய ராஜாங்கம் நடந்துக்கிட்டு இருக்கு. மோடி அவர்கள் 3வது தடவை பெரும்பான்மையோடு வந்திருக்காங்க. ஆனாலும் இந்துக்களுடைய பெருந்தன்மையின் காரணமாக அது ஒரு பிரச்சனையாக யாருக்கும் தோணலை. ஆனால் பார்லிமெண்ட்டுக்குள்ளே பிரதமர் ஜெய் ஸ்ரீராம் சொன்னது உங்களுக்கு ஒரு பிரச்சனையாக தெரிஞ்சதுன்னா, உங்களுடைய மத வெறி காரணமாக இந்த மாதிரி ஒரு கூட்டமாக நின்று பேசிகிட்டு இருக்கும்போது கொஞ்சம் கூட வெக்கம் இல்லாமல் இந்த நாட்டில் சாப்பிட்றீங்க, இன்னொரு நாட்டுக்கு ஆதரவாக பேசுகிறீங்களே, இது நியாயமானு கேட்கும்போது அவர் முகத்தில் ஈயாடலை, பதில் சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை அவர்கிட்ட. நம்ம ஒரு விஷயத்தை உடனே சரி செய்யாமல் போனதுனால வந்த பிரச்சனை இது. இந்த 50 ஆண்டு காலம் பெரும்பாலான காலங்கள் காங்கிரஸ் ஆட்சி புரிஞ்சதுனால அவங்க இதை சரி செய்யாமல் விட்டுருக்காங்க. நம்ம பாஜக ஆட்சிக்கு வந்த பிறகு அதை சரி செஞ்சுருக்கலாம். இன்னும் கூட நிறைய பேருக்கு இந்திரா காந்தி ஒரு முஸ்லீம் அப்படிங்கிற விஷயம் தெரிய மாட்டேங்குது. இந்திரா காந்தியுடைய கணவர் ஒரு முஸ்லீம். இந்திரா காந்தி முஸ்லீம் முறைப்படி பர்தா அணிஞ்சு தான் நடமாடினாங்க. அரசியலில் இருக்கும்போதே அவங்க சுட்டு தள்ளப்பட்ட போது அவங்க வாரிசாக வந்த அவங்க பிள்ளைங்களும் அரசியல் காரணங்களுக்காக ஆட்சியில் பிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தங்களுடைய மதத்தை மறைச்சு வாழ்ந்து வந்தாங்க. அதுதான் உண்மை. இன்றைக்கும் காங்கிரஸ் எடுக்கக்கூடிய நிலைமைகள் எல்லாமே இஸ்லாமியர்களுக்கு ஆதரவாக இருக்கிறதுக்கு அதுதான் காரணம். நிலைமை இப்படி இருக்க இனிமே நாட்டில் எந்த ஒரு இடத்துலையாவது யாராவது அவர் தன்னுடைய மத அடையாளத்தை வெளிப்படுத்தாமல் ரகசியமாக ஏதோ பொது மனுஷன் மாதிரி பேசிட்டு பார்லிமெண்ட்டில் அப்படி செய்யக்கூடாது, செக்குலர் நாடு, இது மத சார்பற்ற நாடு, இந்த மாதிரிலாம் பேசுனாங்கன்னா சும்மா விடாதீங்க. இது இந்துக்களுக்கான நாடு, இந்தியா இந்துக்களுக்கான நாடு. அது இந்தியா இந்துக்களுக்கு, இதில் எந்த மாற்று கருத்தும் தேவையில்லை. உலகத்தில் எத்தனையோ நாடுகள் முஸ்லீம்களுக்காக இருக்குது, எத்தனையோ நாடுகள் கிறிஸ்டியன்களுக்காக இருக்குது. இந்தியா இந்துக்களுக்கான நாடு தான், பெரும்பான்மையாகவும் இருக்கிறோம். நம்ம பெருந்தன்மையோட அதை பற்றி பேசாமல் இது ஒரு விஷயமானு சொல்லிட்டு பேசாமல் இருந்தால், எங்கள் நாட்டையே ஆட்டையை போடுறதுக்கு முயற்சி பண்ணால் நாங்கள் இதை பற்றி பேசாமல் இருக்க முடியுமா? நாங்கள் இப்பவும் பேசலைன்னா நீங்கள்
இது எங்கள் நாடு தான் முடிவு பண்ணி இவங்க மக்கள் தொகை பெருக்கம் பண்ணுற வேலையை செஞ்சு ஒரு நாளில் நாங்கள் சரிசமமாக இருக்கோம், நாங்கள் பெரும்பான்மையாக இருக்கோம், நாங்கள் சொல்கிறத நீங்கள் செய்யுங்கன்னு செய்ய வந்துடுவீங்க. அதுதானே உங்கள் திட்டம். இன்றைக்கும் ஓவைசி என்ன பேசுகிறார்? இது முஸ்லீம் நாடாக்க போகிறோம் அப்படின்ற வார்த்தையை பேசலை, அரசியல் கட்சி நடத்தலை. இவங்கெல்லாம் இதையெல்லாம் பற்றி பேசுனா மதவாதின்ற அடையாளம் வருது. ஆனால் இதெல்லாம் பேசுகிற மற்றவங்க வெக்கமெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்களே. இருக்க இடம் கொடுத்து வாழ வழி விட்டால் நாடையே ஆட்டையை போடும் பார்த்தீங்கன்னா, அப்புறம் நாங்கள் எங்கள் வேலையை காட்ட வேண்டியிருக்குமா இல்லையா? எல்லோரும் இந்த நாட்டு மக்கள் எல்லாரும் இணைஞ்சு வாழுவோங்கிறது தான் நம்ம குறிக்கோளாக இருக்குது. ஆனால் அது எனக்கு உனக்குன்னு பங்கு பிரிக்கிற வேலையில் இறங்குனீங்கன்னா பங்கு மொத்தமும் இந்துக்களுக்கு தான் உரிமையானதுன்றதை சொல்லிக்கிறேன். நன்றி, வணக்கம்.